பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த லைவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தர் உங்கள் லைஃப்பில் ஒரு மகிமையான காரியத்தை திறந்து விடுகிற ஒரு மாதமாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ராஷா பாத ரானா ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை வரவேற்கிறோம் டாடி, உம்மை வரவேற்கிறோம் டாடி, உம்மை வரவேற்கிறோம் டாடி, உம்மை வரவேற்கிறோம் டாடி. ஹalleluya ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை முதல் தடவையாக கேட்குறீங்கன்னா எங்கேருந்து கேட்குறீங்க, உங்கள் பேர், உங்கள் பட்டணத்தை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணலாம். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya ரபா பாபா மாமா ஷட ரதடா பா மாமா ஓ ரபலா ஷட ரனந்தர தரதரதினா. Thank you, Master. Thank you, Master. Hallelujah. Rala sheta taradana, rala la la shada rana taradana. Oh, hallelujah. நிறைவானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, நிறைவானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா நீங்கள் பிரசன்னராக இருப்பதற்காய் நன்றி. ஓ எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னராக இருப்பதற்காய் நன்றி. Hallelujah. Thank you, Master. Thank you, Master. Hallelujah. Rababama. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் இருக்கிற இடத்துல குறைவுக்கு இடம் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல வியாதிக்கு இடம் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல தரித்திரத்துக்கு இடம் இல்லை. ஓ நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே அப்பா சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன், ஞானம், விடுதலை. இயேசுவே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லையும் ஆண்டவரே ஒரு விடுதலையை நாங்கள் பேசுகிறோம் டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும், இதுவரை இல்லாத அளவிற்கு இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வெற்றியை பார்க்கட்டும் டாடி. இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவரே வருடத்தின் கடைசியில் வந்திருக்கோம் டாடி. கர்த்தர் ஆண்டவரே இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. எஸ் தேங்க்யூ ஜீசஸ். தஷுன் தாராமா ஷீதா ரலமா உங்களை பிளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. இதுவரை உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கர்த்தர் இன்றோட எடுத்து போடுறாரு பிரதர். எல்லாம் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸை கர்த்தர் இன்றோட எடுத்து போடுறாரு. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா காரியங்கள் இன்றோட மறைகிறது. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற நிறைய காரியங்கள் ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போடுறாரு. அது எப்பேற்பட்ட செங்கடலாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட யோர்தானாக இருக்கட்டும், தேவன் எல்லாவற்றையும் உங்கள் எல்லையை விட்டு சமாதானம் இல்லாமல் ரொம்ப அலைந்து திரிஞ்சிட்ருக்கீங்களே, சுற்றி திரிஞ்சிட்ருக்கீங்களே. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அலைந்து திரிகிற நாட்கள் முடிந்து ஹalleluya ஓய்ந்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களை
ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கிறத அப்பா வாழ வைக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க பிரதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உங்கள் ஃபேமிலியை பிளெஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஃபேமிலியில் ஒரு பெரிய பீஸ். எஸ், ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், பீஸ். ராபா ஷாட்டா நன்துருதனா. நாட்கள் முடிஞ்சிருச்சு, வருடங்கள் முடிய போகுது. இன்னும் நிறைய விஷயங்களை ஜெயம் பார்க்காம இன்னும் அதே நிலமையில் தண்ணியில் போட்ட கல்லை போல் சில விஷயங்கள் அப்படியே நிற்குதில்ல. இது எப்போ தான் முடியும், இது எப்போ தான் ஆகும், இது நடக்குமா, இது ஆகாதா அப்படின்னு நிறைய குழப்பத்தோட கேள்வியோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நான் நேர்த்தியான நேரத்தில் உங்கள் லைஃப்பில் செய்து முடிப்பேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி டாடி, நன்றி டாடி. ஹல்லேலூயா ரபாபாமா ஷடரதனா. ஓ ஹல்லேலூயா, ஹalleluya, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாய், நல்ல தோழனாய், நல்ல சிநேகிதனாய் உங்கள் கூட இருந்து நிறைய விஷயங்கள் அப்பா செய்ய போகிறார். so many things உங்கள் லைஃப்பில் அப்பா செய்ய போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். என் லைஃப் மாறாதான்னு யோசிச்சுட்ருக்கீங்களே, இது ஒரு பெரிய மாற்றத்திற்குரிய நாளாக இருக்கும். ஒரு புதிய வருடம் உங்கள் லைஃப்பில் புதிய துவக்கத்தை பார்ப்பீங்க. புதிய துவக்கம் இயேசுவின் நாமத்தினால ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா ஸ்ட்ரகிள்ஸு கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா ஸ்ட்ரகிள்ஸை கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வேரோட பிடுங்கி போடுறாரு. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ் அப்படியே வாங்கிக்கிங்க. ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது, ஒரு வல்லமை உங்கள் மேலே இறங்குது, ஒரு அக்கினி உங்கள் மேலே இறங்குது. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். Hallelujah, hallelujah. Sharababa mama mama rata 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 rana. Yesuve umakku nandri nandri nandri. Hallelujah, hallelujah, hallelujah. Bright sing. Rama shababa mama mama mama. நிறைய இருள்கள் விலகிறத பார்க்குறேன். உங்கள் ஃபைனான்ஸில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் ஃபைனான்ஸில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ உங்கள் ஃபைனான்ஸில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ரைட் நவ் வாங்கிக்கிங்க. எத்தனை பேருக்கு தேவை, எத்தனை பேர் வாஞ்சியோடு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் இந்த வாஞ்சியோடு ஈகராக இந்த வார்த்தையை கேட்க உங்கள் லைஃப்பில் நிறைய கதவுகள் திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பொருளாதாரத்தின் கதவுகள் திறக்கப்படும், ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்படும். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. தெய்வ மகிமை அப்படியே உங்கள் மேலே நிழல் இடறதை நீங்கள் பார்ப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கி மோசே சொன்னார்ல, அப்பா ஏன் உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பதாக போகலன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏன் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். கோணலான எல்லா பாதைகளும் செவ்வையாகும், லகுவாக மாற்றுவேன். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் லகுவாக மாற்ற போகிறாரு. ரொம்ப கடினப்பட்டு சோர்ந்து போயிருக்கீங்களே, நிறைய உங்கள் எஃபர்ட்டை போட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சு தோற்று போயிருக்கீங்களே, ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, உங்கள் எஃபர்ட் எல்லாமே எஃபர்ட்லெஸ் ஆண்டவர் மாற்றுறாரு. effortless. I release effortless blessing. I speak effortless blessing in the name of Jesus. Thank you Holy Spirit. நான் போயிட்டுருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது பிரதர். ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னை கைவிட்டுட்டாரு, ஐம் ஸோ அலோன் இன் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நோ யூ ஆர் நாட் அலோன். டேடி காட் ஆல்வேஸ் பி வித் யூ. ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார். Without His presence
Oh, without His voice, Rikababa Shatara, we cannot do anything. அப்பாவுடைய சித்தம் இல்லாமல், அப்பாவுடைய சத்தம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செஞ்சதையும் செய்வான், அவர் செய்யாததையும் செய்ய போகிறான். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இதுவரை நீங்கள் விசுவாசித்த காரியங்களே நீங்கள் அனுபவிக்காமல் ஏங்கிட்டுருக்கலாம். அந்த விஷயங்கள் நடந்தாலே போதும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை உன் கண்கள் பார்க்கும், உங்கள் தலைமுறை பார்க்கும். தலைமுறையாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். தலைமுறையாய். எஸ் 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 எஸ். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் மனுஷனை நம்பி போய் ஏமாந்து சில காரியங்களை விழுந்து கிடக்கிறீங்களே, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லா இடங்களிலிருந்தும் நான் உன்னை தூக்குவேன். எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை தூக்கி எடுப்பேன். இயேசுவின் நாமத்தினால இதே காரியத்தோடு, இந்த தனிமையோடு, இந்த கடன் பிரச்சனையோடு, இந்த வியாதி பலவீனத்தோடு நீ புதிய வருஷத்துக்குள்ளே போக மாட்ட. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எஸ், நான் நம்புகிறேன்ப்பா. ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓ தேவ, மனுஷனால் கூட இந்த காரியம் முடியாமல் போயிடலாம். மனுஷன் ஒருவேளை நான் உன்னை நல்ல டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போகிறேன், நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறேன், நான் என் ஃபினான்ஸை உனக்கு கொடுத்து உன் கடனெல்லாம் மறைய பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் வாக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு வாக்கு தத்தத்தை அவங்க மேலே பண்ணுறாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும், அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் உங்கள் லைஃப்பில் செய்து முடிப்பார். உங்கள் லைஃப்பில் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தினால் வாக்கு பண்ணினவர் மாறிடார். அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரைட் நவ் wherever you are, நீங்கள் எங்கிருந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஒரு மண்டலம் திறக்கப்படுது, உங்கள் மேலே ஒரு ரல்லம் திறக்கப்படுது. ரைட் நவ் in the name of Jesus. தரபா ஷட்டரன துடா ரகபாபா மாமா பராஷிதரதுனா தரதனா. இத்தனை நாட்களாக, இத்தனை வருஷமாக சில விஷயங்கள் உங்களை கட்டி போட்டிருக்கல, அந்த கட்டுகளெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு வேரோட பிடுங்குறாரு. இன்ஸ்டன்ட் ஹீலிங். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்ஸ்டன்ட் ஹீலிங் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் வியாதி பலவீனங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்ஸ்டன்ட் ஹீலிங் நடக்குது. ரீபா ஷாடாபா ரானா ஷாடா ராதாடா ராகபா லா ஷீட்டா ரானா தீட்டா ரூதடபா ஓ ரீபாமா ஷாட்டா ரானா தியா துருதனா. Thank you, Holy Spirit. Yes, Daddy God. உடைய மெல்லிய பிரசன்னம் அப்படியே பிள்ளைகளை நிரப்பட்டும் டாடி. உடைய மெல்லிய பிரசன்னம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுச்சுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக. இந்த வார்த்தையை கேட்டுச்சுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய மெல்லிய பிரசன்னம் இறங்குவதாக டாடி. Thank you, Jesus. Thank you, Master. Hallelujah. Ma shada radoda raga baba mama shada radata rata. Hallelujah. Yes. லதா சிஸ்டர், இயேசுவின் நாமத்தை உங்களை அப்படியே பிளஸ் பண்ணுறேன். எஸ், எல்லா நெகட்டிவான காரியங்கள் உங்கள் லைஃப்பை விட்டு அப்படியே அப்பா வேரோட பிடுங்கிறாரு. எஸ், இது வரைக்கும் நீங்கள் அலைந்து திரிஞ்சு ஓடி உழைச்ச நாட்கள் எல்லாம் போய் இதுக்கப்புறம் உட்கார்ந்திருந்து தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah. Ma sharadada ba mama. Hallelujah. Barala shantaradana. Hallelujah. மாஷாதராதன். எல்லாம் அப்படியே அப்பாவுக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? எஸ், ஐ சரண்டர் டாடி. வருஷத்தின் கடைசி நாட்கள்,
வருஷத்தின் கடைசி நாட்கள், கடைசி நிமிடங்கள்னு கூட சொல்லலாம், கடைசி நேரங்கள்னு கூட சொல்லலாம். எஸ், இந்த நாட்களில் அப்பா உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய கதவுகளை திறந்து விடுகிற நேரம். அப்படியே 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 அப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. ஜஸ்ட் சரண்டர், ஜஸ்ட் சரண்டர், ஜஸ்ட் சரண்டர். வா, ஒரு மெல்லிய பிரசன்னம், ஒரு மெல்லிய பிரசன்னம் அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே உங்களை மூடுது, உங்களை நிரப்புது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், thank you Holy Spirit, 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 thank you Holy Spirit. Hallelujah, mashara rada rada, oh rapa pa 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 ma 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 ma. whatever you want. நீங்கள் என்னென்ன வேண்டுதல்களோடு இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிங்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி தான் உங்களை புதிய வருடத்திற்குள்ளே கொண்டு போகுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், அவர் வாக்கு பண்ணிட்டாரு. அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். ஓ ஹல்லேலூயா மஷதரதனா ஓ ரஹபபப மம 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 மம. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவ மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவ மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். எஸ், அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தங்களை செஞ்சிட்டார்னா அது ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எஸ், நளினி சிஸ்டர் பிளஸ் பஞ்சன். மனுஷன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், ப்ராமிசஸ் சில நேரங்களில் மாறலாம், மறையலாம். பட் அவர் டேடி காட் ஒரு வார்த்தையை உங்கள் லைஃப்பில் கொடுத்துட்டாருன்னா ஒருவேளை நம்ம மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இல்லை, என் கூட சேர்ந்து சொல்லுங்களா? ஓ, நான் சோர்ந்து போக மாட்டேன். எல்லாம் அதான் அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சோர்ந்து போக மாட்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணிட்டாரு, அவர் வாக்கு மாறாதவர். நான் நல்லா இருக்க போகிறேன். நான் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் நல்லா வைக்க போகிறேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை அழைச்சிருக்காருங்க, உங்களை தெரிஞ்சிருக்காரு. அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் கேர். பிரதர், மை சிஸ்டர் இன் லா, மாஷாதரதனா இயேசுவின் நாமத்தில் எல்லாம் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுறோம் சிஸ்டர். நளினி சிஸ்டர், இயேசுவின் நாமத்தினால எல்லாம் உங்கள் டிஎஸ் எல்லாம் மறையுது, உங்கள் டிஎஸ் எல்லாம் மறையுது இயேசுவின் நாமத்தினால. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறோம். எல்லா சூசைட் ஸ்பிரிட்டை உங்கள் ராபா ஷாடா ராடாடாந்தா உங்கள் ஃபேமிலியை விட்டு, உங்கள் பிரதரை விட்டு, இதுவரை ராமா ஷாட்டா ரானா தீராதனா ஓ ரீ பாபா மாமா ஷாட்டா ராதனா தரதனா அந்த எல்லையை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஓ, அவர் சமீபத்துக்கும் மட்டும் இல்லை, தூரத்துக்கும் தேவனாயிருக்காரு. நான் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை ஓ இப்பொழுதே அவரை தொட்டு சுகமாக்கும். அவரை தொட்டு சுகமாக்கும். அவர் ஒரு பெரிய சாட்சியாக நிற்பார் சிஸ்டர். ஓ, இஸ் அ லிவிங் விட்னஸாக இருப்பார். இயேசுவின் நாமத்தினால
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சோர்ந்து போகாதீங்க. அப்பாவுடைய வார்த்தையை பேசுங்க, அப்பாவுடைய வார்த்தையை சொல்லுங்கள். அப்பாவுடைய வார்த்தையை சொல்ல 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 அற்புதங்கள் நடக்கும் சிஸ்டர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்னைக்கு லாசரு மரித்த நிலைமையில் இருந்தபோது மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு தகவல் போது ஆண்டவர் அவர் அடக்கம் பண்ணிவிட்டு 4வது நாள் தான் உள்ளவே வரார், சீனுக்குள்ளே வரார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே அழுகையின் பள்ளத்தாக்கில், அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு பெரிய பேக் போனாக இருந்ததே லாசரு தான். அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, வாழ்க்கையின் ஆதாரம் என்னன்னு அவங்களால யூகிக்கவே முடியல. எல்லாரும் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த அழுகையை களிப்பாய் மாற்ற ஒரு தேவன் வந்தாருங்க. இயேசுவின் நாமம். ஒரு தேவன் வந்தார். வந்து லாசருவே வெளியே வா. லாசருவே வெளியே வான்னு சொன்னபோது லாசரு வெளியே வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த பிரதருடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவர் இழந்து நின்றுட்டு இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நிமிஷம் அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஒரு பெரிய மாற்றத்திற்குரிய நேரம் உண்டா. சரீரங்களை எல்லா அவயவங்களும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகும். இயேசுவின் நாமத்தினால. ஜெசி சிஸ்டர் பிளஸ் யூ. உங்கள் ஹஸ்பண்டை பிளஸ் பண்ணுற இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பெரிய காரியங்களை மகனுடைய லைஃப்பில் செய்வார். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. ஷடரதன ஓ ரபா பாபா மாமா ஷடரதன ரஹா. வா 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 வா. ஒரு சந்தோஷத்தின் நதி அப்படியே உங்கள் மேலே பேசுகிறேன். ஒரு சந்தோஷத்தின் அபிஷேகம். வருடத்தை நம்ம முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பித்ததை எம்டியாக ஆரம்பிச்சிருக்கலாம், டிஎஸோட கண்ணீரோடு ஆரம்பிச்சிருக்கலாம். பட் கர்த்தர் இந்த வருஷத்தை முடிக்கும் போது உங்கள் லைஃப்பை கண்ணீரோடு விட மாட்டார். ஆனந்த கழிப்பில் ஆண்டவர் உங்களை நடத்துவாருங்க. ஆனந்த கழிப்பில் ஆண்டவர் உங்களை நடத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் நடி. ஹல்லேலூயா. மஷாராதானா. நிறைய பேருக்கு நீங்கள் லிவிங் விட்னஸாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் லிவிங் விட்னஸாக இருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. பா ஷரா பாபா மாமா மாமா. ஹல்லேலூயா. ராலா சாந்தரதனா. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னா உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் விரிவடையுது இயேசுவின் நாமத்தினால. உங்கள் ஊழியத்தினுடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவடைய செய்வார். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷை உங்கள் லைஃப்பில், உங்கள் மினிஸ்ட்ரியில் பார்ப்பீங்க. புதிய உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. புதிய உறவுகள், புதிய காரியங்களை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. நியூ திங்ஸ் வில் ஓப்பன். புதிய காரியங்கள் ஓப்பன் ஆகும். புதிய விஷயங்கள் ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் சிஸ்டர். எல்லா ரிப்போர்ட்ஸும் இயேசுவின் நாமத்தினால நார்மல் டிக்ளேர் பண்ணுறோம். டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கும். டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. டோன்ட் வரி சிஸ்டர். ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும் பிள்ளை. ஒரு பெரிய சாட்சியாக இருப்பாங்க. ஒரு பெரிய சாட்சி. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர்.
ஏசாயா 61:3 இப்படி சொல்லுது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மாறி, உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மாறி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சந்தோஷத்தை பேசுகிறேன், ஒரு பெரிய சந்தோஷத்தை பேசுகிறேன், ஒரு பெரிய ஆனந்த கழிப்பை பேசுகிறேன். உங்களுடைய சிங்காசனங்கள் அலங்கரிக்கப்படும், உங்களுடைய ஸ்தானங்கள் அலங்கரிக்கப்படும். இதுவரை இல்லாத அளவிற்கு என்ன யாராவது ஆறுதல் படுத்தினா நல்லா இருக்குமே, எனக்கு யாராவது ஆறுதலான வார்த்தை சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் போய் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் அநேகரை ஆறுதல் படுத்துவ, நீ போய் அநேகரை மாற்றத்திற்குள்ளே நடத்துவ, நீ அநேகரை கட்டுவ. உன் வாழ்க்கை கட்டப்படுறது மட்டும் இல்லை, உன்னை கொண்டு அநேகருடைய லைஃப் கட்டப்படும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் போய் நிற்கிற இடங்கள், நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுற இடங்கள், நீங்கள் போய் வேலை செய்கிற இடங்கள், நீங்கள் போய் என்ன வெஜிடபிள்ஸ் அது இதுன்னு எதனா மார்க்கெட்ஸ் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடங்களெல்லாம் துதியின் சத்தம் கேட்கும், ஆனந்த சந்தோஷம் கேட்கும். ஒரு ஜாய்ஃபுல் லைஃப்பை நான் பேசுகிறேன், ஒரு ஜாய்ஃபுல் லைஃப்பை நான் பேசுகிறேன். Rejoice. Yes. Thank you, Lord. Thank you, Holy Spirit. அவர் சமீபத்துக்கு மட்டும் இல்லை, தூரத்துக்கும் தேவனாக இருக்காரு. இங்கே நாங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கிற, இங்கே நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கிற எல்லா காரியங்களும் அப்படியே உங்கள் மேலேயும் பேசுகிறோம். ஒரு மகிமையை பேசுகிறோம், ஒரு வல்லமை பேசுகிறோம், சுகமாக்குற, விடுவிக்கிற, பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை பேசுகிறோம். Thank you, Holy Spirit. Shaba ma rada thira thara dia taradana thurudana. எல்லாம் ஆண்டவர் சீர்படுத்துறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்படுத்துறார், ஸ்திரப்படுத்துறார், பலப்படுத்துறார். உங்களை நிலை நிறுத்துவார், உங்களை அலங்கரிப்பார் இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. Thank you, Lord. Thank you, Master. ஒரு ஆறுதலின் தேவன். உங்கள் குடும்பத்தை, உங்கள் கண்ணீரெல்லாம் மாற்றுகிற ஒரு ஆறுதலின் தேவன் இன்னைக்கு உங்களை அப்படியே உங்களுடைய காயங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கி போட்டுட்ருக்கார். வருடத்தின் கடைசி நாட்களில் இந்த கசப்போடு, இந்த வேதனையோடு டோன்ட் என்டர் அப்பா கிட்ட அப்படியே சரண்டர் பண்ணுங்க. இல்லை டாடி, எல்லாத்தையும் எடுத்து போடுறேன், எல்லாத்தையும் நான் ஃபர்கிவ் பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். என்னுடைய இருதயத்தின் காயங்களை கட்டுங்கப்பா. ஐ சரண்டர் மை லைஃப், ஐ சரண்டர் மை பிஸ்னஸ், ஐ சரண்டர் மை மினிஸ்ட்ரி, ஐ சரண்டர் மை ஃபினான்ஷியல் லைஃப், ஐ சரண்டர் மை ஃபேமிலி. எல்லாத்தையும் உடைய சமூகத்தில் வைக்கிறேன் டாடி, எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன் டாடி. நீங்கள் பார்த்துக்குங்க. எஸ், ஹூஎவர், யாரெல்லாம் அப்பா கிட்ட அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஒப்பு கொடுக்க நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள அப்படியே வேரோட பிடுங்கப்படுறத இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பார்ப்பீங்க. Thank you, Holy Spirit. ஆறுதலின் தேவனே, இந்த பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகட்டும், ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. Thank you, Holy Spirit. தாவீது தன்னுடைய ஜனங்களோடு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது மீதியானியரை வந்து எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டு போயிட்டாங்களாம். என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் சுட்டெரிச்சு அங்கேருந்த எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அவங்களுடைய பலன் எல்லாவற்றையும் இழக்கிற அளவிற்கு தேம்பி அழுதாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தே cry. அவங்களுடைய கண்களில் தண்ணி வரலை. அவங்க பலன் குன்றி போகிற அளவுக்கு அழுதாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் தாவீது ஒரு முடிவெடுத்தார். நான் தேவ சமூகத்துக்கு போக போகிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், தேவன் எனக்கு என்ன வச்சிருக்காரோ அதை நான் கேட்டு அதன்படி செய்ய போகிறேன்னு ஒரு முடிவெடுத்து தாவீது அப்படி தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது தேவன் சொன்னார், அந்த தண்டை பின்தொடர், நீ அதை
மேற்கொள்ளுவ, அதை நீ உன் கையில் எடுப்ப, ஒன்றுத்தையும் நீ விட்டு விட மாட்ட, எல்லாவற்றையும் நான் உன் கையில் கொடுப்பேன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா தான் சொல்கிறாரு, வருடம் முடிய போகுது பிரதர், வருடம் முடிய போகுது பாஸ்டர், வருடம் முடிய போகுது ப்ராஃபட், ஆனாலும் என் லைஃப் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சில காயங்கள் என்னால் மறக்கவே முடியலை, சில சம்பவங்களை என்னால் மறக்க முடியலை, சில சூழ்நிலைகளை என்னால் கடந்து போக முடியலை. ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, அவருடைய சமூகத்தில் சரண்டர் பண்ணுங்க. தாவீது அப்படி சரண்டர் பண்ணி அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அப்படி முன்னேறி போகும்போது தன்னுடைய ஜனத்தை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தாவீது மீட்டு கொண்டார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறோம், தீர்க்க தரிசனமாக நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எந்தெந்த விஷயங்களெல்லாம் இழந்து ரொம்ப காயத்தோடு ஆறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் என்னை யாராவது காயம் கட்ட மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்கன்னா, இந்த வருடத்தின் முடிவில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு ஆறுதலின் அபிஷேகம், ஒரு தேறுதலின் அபிஷேகம், ஒரு கட்டுகிற அபிஷேகம், உங்களை நிலை நாட்டுகிற அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிட்டுருக்கு, உங்கள் குடும்பத்தின் மீது இறங்கிட்டுருக்கு. அன்னைக்கு தாவீதை பலப்படுத்தின அதே தேவன் தாவீதை பலப்படுத்தினது மட்டும் இல்லை, அவன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொள்ள செய்ய வைத்த தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கிட்டு இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit. 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 Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. Sarababa Shadaradana Rakababa Mama Sheturudara. Hallelujah. Thank you Master. Thank you Master. Thank you Master. Thank you Master. ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் டாடி, அப்படியே ஒரு மாறுதலுக்குள்ளே அவங்கள கொண்டு போங்கப்பா. ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லை, ஒரு பெரிய மாறுதல் அவங்க லைஃப்பில் உண்டாகட்டும். Thank you Master. Thank you Master. Thank you Master. Thank you Master. நன்றி Holy Spirit. நன்றி Holy Spirit. நன்றி Holy Spirit. நன்றி Holy Spirit. ஒரு கல்லனை ஒரு திருடனை எல்லாரும் அடித்து ஒரு இடத்துல அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்களாம். போட்டுட்டு போன சூழ்நிலையில் அவன் தன்னுடைய ஜீவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் கலங்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த பக்கம் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆனாலும் அவருக்கு ஒரு ஆறுதலான காரியத்தை செய்யலை. அவருடைய காயத்தை யாருமே கட்டலை. அங்கே ஒரு சமாரியர் வராரு. சமாரியர் வந்த சமயத்தில் அந்த கல்லனை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அவருடைய காயங்களை கட்டி அவருக்கு திராட்சை ரசம் வார்த்து அவரை ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் அவருடைய எல்லா புண்ணுக்களும் அவருடைய எல்லா காயத்துக்கும் மருந்து போடுறது மட்டும் இல்லை, அவனை பராமரிக்க பணத்தை கொடுத்துட்டு அப்படியே போகிறாராம். எக்ஸ்ட்ரா செலவானாலும் பார்த்துக்கங்க, நான் பின்னாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு சமாரியன் உங்களை தேடி உங்கள் காயத்தை கட்ட, உங்கள் குடும்பத்தை கட்ட, உங்கள் ஊழியத்தை கட்ட ஒரு சமாரியன், ஒரு நல்ல சமாரியன் நீங்கள் இருக்கிற இடத்துல பிரசன்னராக இருக்கார். ஜஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத், டோன்ட் பி ஷை. வெட்கமே படாதீங்க. அப்பா எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அப்பா எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். எஸ் சைமன் bless you. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஜஸ்ட் அப்படியே சரண்டர் பண்ணுங்கள் டேடி கிட்ட. எஸ் டேடி காட், எஸ் டேடி காட், எஸ் டேடி காட், ஐ சரண்டர் மை லைஃப் டேடி. எஸ்டர் சிஸ்டர் bless you. எஸ் வருஷம் முடிய போது அப்படியே அப்பா கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. அன்னைக்கு அந்த கல்லனை எல்லாரும் நிறைய பெரிய பெரிய ப்ரீஸ்ட், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போனப்போ ஒரு சமாரியன் தான் அந்த கல்லனுடைய காயத்திற்கு மருந்து போட்டு திராட்சை ரசம் வார்த்து ஒரு பெரிய காரியத்தை அந்த கல்லனுடைய லைஃப்பை ரெஸ்டோர் பண்ணார். அந்த கல்லனுடைய லைஃப்பை மறுபடியும் கட்டினார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஏற்பட்டுக்கிற சில காயங்களை யாராவது கட்டுவாங்களா, அதுக்கு மருந்து போடுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களே?
இன்றைக்கி உங்களுடைய காயங்களுக்கு மருந்து போட ஒரு மனுஷன் வந்திருக்கார், ஒரு தேவன் வந்திருக்காரு. நீங்கள் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ஐ சரண்டர் மை செல்ஃப் டாடி அப்படின்னு சொல்லுங்கள். ஐ சரண்டர், எல்லாவற்றையும் அப்படியே நான் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஏஸ் மதர் சிஸ்டர், உங்கள் ஹெல்த் அப்படியே பிளஸ் பண்ணுற இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கி சமாரியன் அந்த கல்லனுக்கு எப்படி மருந்து போட்டு அந்த பலவீனத்தை, அந்த பெயினை, அந்த எல்லா காரியத்தையும் விடுவிச்சாரோ அதை போல் ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா ஹெல்த் இஷ்யூவும் எடுத்து போட்டு ஒரு மருந்து உங்கள் மேலே ஊற்றப்பட்டுருக்கு. ஒரு அன்பின் அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்பட்டுருக்கு. ஒரு விடுதலையின் அபிஷேகம், ஒரு சுகமாக்குற அபிஷேகம் உங்கள் மேலே அப்படியே ஊற்றப்பட்டுருக்கு. இதுவரை இல்லாத அளவிற்கு உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் வாழ வயதை பார்ப்பீங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாகும். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பலன், நியூ ஸ்ட்ரென்த்தை நான் பேசுகிறேன். உங்கள் தனிமையெல்லாம் மாறி ஒரு பெரிய கூட்டத்திற்கு நீங்கள் அடையாளமாக மாறுவீங்க. எஸ் மஞ்சு பிரதர், bless you. Thank you Holy Spirit. You are the நீங்கள் ஒரு பெரிய அடைக்கல பட்டணமாக இருப்பீங்க. அன்னைக்கு எவ்விருவின் மகள் மரிச்சு போன அந்த சூழ்நிலையில் எவ்விர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என் மகள் ரொம்ப சிக்காக இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் வந்து தொட்டு சுகமாக்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது போகிற வழியில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த நிறைய விஷயங்கள் நடக்கிற அந்த சமயத்தில் எவ்விருவனுடைய வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, உன் மகன் செத்து போயிட்டான், போதகரை தொந்தரவு பண்ணாத. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் நல்ல ஹோப்பில் இருக்கீங்க, எப்படியாவது ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சிருவார் அப்படின்னு ஹோப்பில் பலத்தோடு ஒரு விசுவாசத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சில பேர் வந்து சொல்கிறாங்க, வருஷமே முடிய போகுது, இன்னும் ஆண்டவர் செய்வார்னு நம்புறியா? வருஷமே முடிய போகுது, இன்னும் ஆண்டவர் இந்த காரியத்தில் இறங்கி கிரியை செய்வார்னு நம்புறியா அப்படின்னு நிறைய பேர் உங்களை கிண்டலும் கேலியும் பேசி உங்கள் இருதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, விசுவாசமாயிரு. என்னால் செய்யக்கூடாத அற்புதங்கள் ஒன்றும் இல்லை. எஸ், ரோஷனுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டை நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினால். ஓ, தேங்க்யூ லா. இன்றைக்கி இந்த மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டுட்ருக்கீங்களா, என் பையன் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே, ஆண்டவர் ஏதாவது அந்த காரியத்தில் செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு இன்றைக்கி நீங்கள் இது ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக போட்டுட்ருக்கீங்களே, நாட்கள் வருது. ஆண்டவர் சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் ரோஷனை ஞானவானா மாற்றி யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்களோ அந்த இடங்களில் ஒரு பெரிய ஞானவானாய் நிறுத்துவார் இயேசுவின் நாமத்தினால. சுதா சிஸ்டர் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுறாரு. உங்கள் வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால. ரபா ஷட ரபா துடா ரதனா டீ ரதனா தரதனா. எஸ் எவ்ரிவின் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்ரிவின் வீட்டுக்கு போன பிறகும் அங்கே நிறைய பேர் அழுதுட்ருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் பிள்ளை தூங்கிட்டு இருக்கா, நித்திரையாக தான் இருக்கா, எதுக்கு அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவள் இறந்துட்டா அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் விடலைங்க. ஆண்டவர் எவ்விருக்கு ஒரு வாக்கு பண்ணார், விசுவாசமாயிரு, நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்ப அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணார்ல. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருந்தார். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சொல்லலாம். சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாமே ஆயிடுச்சுப்பா, அவள் இறந்துட்டா, இதுக்கப்புறம் போதகரை தொந்தரவுப்படுத்தாதுன்னு சொல்லலாம். ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாரும் சொல்லலாம், ஏன் எதுக்கு நீ வேஸ்ட்டாக எஃபர்ட் போட்டுட்ருக்க, அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஜீவன் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருமே உங்களை டம்ப் பண்ணலாம், உங்களை இன்னும் அழுத்தலாம்,
பட் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. எஸ் எஸ் எஸ், அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எஸ், நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கேன், நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் அப்பா மீது என் அன்பை, அப்பா மீது என் விசுவாசத்தை வைக்கிறேன். அவர் என் காயத்தை கட்டுறது மட்டும் இல்லை, அந்த காயத்தை கட்டிட்டதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய மாற்றத்தை என் லைஃப்பில் கொடுப்பாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் லைஃப்பில் கொடுப்பாரு. எல்லாருமே ஏளனமாக பார்த்துட்ருக்கலாம், எல்லாருமே 2025 செய்யாத ஆண்டவர் 2026 செய்வாரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். அவருக்கு ஒரு நிமிஷம் போதுங்க, ஒரு வினாடி போதுங்க, ஒரு நொடி பொழுது போதுங்க. தேவன் உங்களுடைய எல்லா காயங்களை மறைய பண்ணுவார். அன்னைக்கு யோசேப்பு ராஜாவின் சிங்காசனத்தில் உக்காந்துட்ருக்காரு. பார்வோனுக்கு அடுத்தபடியாக சிங்காசனத்தில் உக்காந்துட்ருக்காரு. சிங்காசனத்தில் உக்காந்து பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த எகிப்துக்கு கீழே அவருடைய ஆணை இல்லாமல் ஒருத்தர் கை கால் கூட ஆட்ட முடியாத, அசைக்க முடியாத ஒரு பெரிய அத்தாரிட்டியில் உக்காந்துட்ருக்காரு. அப்படி உக்காந்துட்ருந்த போதும் அவருக்குள்ள சில காயங்கள், சிலவித அழுத்தங்கள், சிலவித குணமாக்க முடியாத காரியங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து அதை கையில் ஏந்தும் போது யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் தகப்பன் வீட்டின் துக்கத்தை என் தேவன் மறக்க பண்ணினார். ஓ, என் தகப்பன் வீட்டின் துக்கத்தை என் தேவன் மறக்க பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 2025 நீங்க அனுபவித்த எல்லா துக்கங்களையும் அவர் மறக்க பண்ணும்படியா இந்த நிமிஷத்துல சில ரெலம்ஸ் ஓப்பன் ஆகுது, சில போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது. உங்க ஹெல்த்ல, உங்க வெல்த்ல, உங்க மினிஸ்ட்ரியில, உங்க ஃபேமிலி லைஃப்ல சில போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது. உங்கள் துக்கத்தை அவர் மறக்க பண்ணுவார். நீங்க கடந்து வந்த பாதையின் துக்கங்களை அவர் மறக்க பண்ணுவார். ஒரு பெரிய மாற்றத்திற்குரிய நேரம். எப்படி ஓ ரீபா ஷடரதனா, அப்படியே வாங்கிக்கிங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. எஸ் டாடி காட், எஸ் டாடி காட், எஸ் டாடி காட், எஸ் டாடி காட். ஓ இறங்கச்சுண்டாடி இந்த வல்லமை, ஓ இறங்கச்சுண்டாடி இந்த அபிஷேகம். ஓ ரிகா பாபா மா ஷாட்டா ரானா டீரா துடாந்தரா ரிகா பாலா ஷீட்டா ராமா மா மோரா டீடாரா தானா. ஒரு வக்கினி, ஒரு அக்கினி இறங்கச்சுண்டாடி, ஒரு அக்கினி இறங்கச்சுண்டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே ஒரு ஆறுதலின் அபிஷேகம், ஒரு குணமாக்குகிற அபிஷேகம், ஒரு சுகமாக்குகிற அபிஷேகம், ஒரு விடுதலையின் அபிஷேகம், ஒரு பலப்படுத்துகிற அபிஷேகம், ஒரு கட்டுகிற அபிஷேகம். ஓ ரிகா பாபா லா ஷீட்டா ரானா தியான்டுரதனா. மரித்த நிலைமையில் இருக்கிற எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. மாபா வா ஷாட்டா ரானா தீராதனா. ஓ ரிகா பாபா பாபாலா ஷிபா பாபாடா தாராதனா. ஓ ஹalleluya ratita ratata risheta tatita naturadana. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. This is your time, this is your time, this is your time. Don't இக்னோர் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. இதுதான் உங்கள் நேரம், உங்கள் நிமிஷம், உங்களுடையதை அப்படியே வாங்கிக்கிங்க. இயேசுவின் நாமத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். அடி உங்களுடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், உங்களுடைய பிரசனத்தில் நான் நிற்கிறேன். எனக்கானதை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கானதை நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுகம் வேணுமா, பலன் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, வாட் எவர் யூ வாண்ட். ஓ anything, everything. ஓ அவருடைய பிரசன்ஸில் இருக்குங்க, அவருடைய பிரசன்ஸில் இல்லாதது ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட இல்லாதது ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் அவர் உங்கள் லைஃப்பில் ஓ பா ஷாட்டா ரானா தூராதனா. வா ஜீசஸ் கிரைஸ்ட். எஸ், எல்லாவற்றையும் அவர் உங்கள் லைஃப்பில் கட்டவிழ்க்க வல்லமையுள்ளவராக இருக்கார். எல்லாவற்றையும் உங்கள் லைஃப்பில் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. தேங்க்யூ மாஸ்டர். அவர் வெறும் ஆறுதல் படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, அந்த ஆறுதலை ஒரு பெரிய மாறுதலாய் மாற்றுகிற தேவன். Thank you Master, thank you Lord. அனிதாவை பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. புதிய வேலை வாய்ப்புகளை உங்கள் மேலே பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய பிரசனத்தில் நீங்கள் இருக்கும்போதே அப்படியே கேளுங்க. நீங்கள்
கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க. ஓ ராபாபா ஷாடா ரானா தியான்டு ருதரா பாபா மாமாம் ஓ ரிகா பாபா மாமா ஷாட்டா ரானான் துரதனா. உங்களுடைய எல்லா அழுகை மாறி ஆனந்த களிப்போட புதிய வருடத்திற்குள்ளே நீங்கள் போவீங்க. புதிய வருடம் உங்கள் லைஃப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்கும். ஒரு பெரிய அனுகூலமான வாசல்களை சுதந்திரிக்கிற வருடமாக இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என் லைஃப்பில் பெரிய காரியங்களை செஞ்சுருக்காரு பிரதர். ஆண்டவர் என் லைஃப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய காரியங்களை செஞ்சுருக்காரு பிரதர். Thank you Jesus, 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 thank you Jesus. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது, எப்போ பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் ஆறுதல் ஆறுதல் லவ் லவ் இதிலே மூவ் ஆகிட்ருக்கீங்களே பிரதர். நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுங்க. நீங்கள் வெறும் ஆறுதல், இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லணுன்னா நமக்கெல்லாம் பேரே ஆறுதலின் பிரசங்கி அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. என் நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், என்ன மச்சான் எப்போ பார்த்தாலும் நிறைய விஷயங்களை அப்படியே கம்ஃபர்ட்லேயே மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் நிறைய விஷயங்களை இன்னும் போல்டாக பேசுங்க, நிறைய விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கும் அப்படியே தோணுச்சு, என்னடா அது நம்ம வரும் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் நல்லா இருங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் காயங்கள் எல்லாம் மாறுது, உங்கள் கண்ணீர் மாறுது இப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் ஆக முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நம்முடைய காயங்கள் கட்டப்படாத வரைக்கும் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியாது. இது எத்தனை பேர் எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. நம்முடைய காயங்கள் இருக்குல்ல, நம்முடைய அது எனிதிங், எந்த விஷயத்தில் நீங்கள் அடிபட்டிருந்தாலும் அந்த காயத்துக்கு மருந்து போடாமல், அந்த காயம் ஆறாமல் நம்மளால் நெக்ஸ்ட்டில் மூவ் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அதெல்லாம் எடுத்து போட்டார், நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். ஆனால் சடனாக சில சுச்சுவேஷனில் நம்ம கோ த்ரூ பண்ணும்போது அந்த விஷயம் அப்படியே டக்குன்னு உள்ளே இருந்து வெளியே வரும். ஏன்னா அது இன்னும் காயம் கட்டப்படலை, இன்னும் அதுக்கு மருந்து போடலை. சமாரியன் ஃபஸ்ட்டு அந்த கல்லனை பிடிச்ச உடனே ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு செஞ்ச வார்த்தை என்னன்னா, அவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டார். அதுக்கப்புறம் திராட்சை ரசத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட கொண்டு போனார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவன் காயம் அப்படியே இருக்கட்டும், அவன் பலவீனமாகவே இருக்கட்டும், ஆனால் டேரெக்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடணும். அதுக்கு போகிறதுக்குள்ளேயே அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது? அதை தான் நம்ம அவன் போகிறதுக்குள்ளேயே எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக காரியத்தை தான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ, பிளஸ் யூ ஏஷு கனி மாமா ஷாட்டாராதனை ப்ளஸ் பண்ணுறேன், உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். பவியுடைய மேரேஜ், அருண் பவி மேரேஜை ப்ளஸ் பண்ணுறேன், ஜெஸ்ஸியை ப்ளஸ் பண்ணுறேன், தீபிகாவை ப்ளஸ் பண்ணுறேன் ஏசுவின் நாமத்தினால. அப்போ நம்ம காயம் கற்றவங்களாக ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த காயம் கட்டப்பட்டுருச்சுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதத்தை அப்படியே அள்ளி குவிச்சிக்கலாங்க, ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒரு காந்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண்ணுலேயோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போடுங்களேன், அதை சுற்றி இருக்கிற எல்லா இரும்பையும் அதை அட்ராக்ட் பண்ணிக்கும், எப்படி தன் பக்கமாக இழுத்துக்கும். சில நேரங்களில் நிறைய பேப்பர்ஸ் கவர்ஸ் அது இதுன்னு நிறைய அதை சுற்றி கட்டிட்டு அதே இடத்துல போய் போடுங்க, அது அதை அட்ராக்ட் பண்ணாது. ஏன்? இது வரைக்கும் அந்த காந்தகத்துக்கு எதுவுமே ஒரு கவரிங்காக இல்லை, அதனால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக இது நிறைய விஷயங்களை சுற்றி வச்சுருக்கிறதுனால அதனால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியல. அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுடைய காயங்கள் எல்லாம் வச்சு அப்பா கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒவ்வொன்றா சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ண 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 பிளெஸ்ஸிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துக்கிட்டே இருக்கும். எல்லோரையும் ஃபர்கிவ் பண்ணுங்கள், உங்கள் கசப்புகள் எல்லாம் எடுத்து போடுங்க. தேங்க்யூ ஆல் இஸ் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஜாப், பிளெஸிங், கிரேஸ். ப்ளஸ் பண்ணுறேன் உங்கள் வேலைகள், உங்கள் குடும்பத்தை, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ப்ளஸ் பண்ணுறேன். சைமன் ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்.
தேங்க்யூலோ. ஒரு நியூ ஓப்பனிங்ஸை பேசுகிறேன். 2026 ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க சைமன் பிரதர். தேங்க்யூ மஞ்சு சிஸ்டர். உங்கள் ஹஸ்பண்ட் அந்தோனி பிரதரை ப்ளஸ் பண்ண நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம். இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கங்க. ஆண்டவர் பிரதரை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுவார் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் மேரேஜ் தடைகளெல்லாம் கேன்சல் பண்ணுறோம் பிரதர். ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெஸி தீபிகா அவங்க மேரேஜில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ரொம்ப அழகாக அவரே நின்று இந்த கல்யாணத்தை செய்து முடிப்பார் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். அருண் பவியும் ப்ளஸ் பண்ணுறோம். அவங்க மேரேஜ் காரியங்களை ப்ளஸ் பண்ணுறோம். மலர் சிஸ்டர் ப்ளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ லோ. நம்ம ஆறுதலாக இருந்து நம்ம சந்தோஷமாக இருந்தாலே நிறைய விஷயங்களை ஈஸியாக சுதந்திரிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். எத்தனை பேர் இன்றைக்கி பிரயோஜனமாக இருந்துச்சு? வாவ், கண்டிப்பாக சிஸ்டர். ஒரு பெரிய சுதா உங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கீங்களோ? கர்த்தர் உங்கள் மினிஸ்ட்ரியை ப்ளஸ் பண்ணுவார். வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். பெரிய காரியங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் மினிஸ்ட்ரியில் நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேருக்கு இன்றைக்கி பிரயோஜனமாக இருந்துச்சு? தேங்க்யூ ஜீசஸ். எஸ், ஒரு தம்ப்லைன் போடுங்க, ஒரு தம்ஸ்அப் போடுங்க. எஸ் பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லோ. ஓகே, நாளைக்கு 9 மணிக்கு சேம் நம்முடைய வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ், உங்கள் டெஸ்டிமனிஷை நீங்கள் ஷேர் பண்ணும் போது உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை, அந்த காரியம் அநேகருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்ஸாக இருக்கும். உங்களுடைய லைஃப்லேயும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான காரியங்களை கர்த்தர் அந்த சீட்லேருந்து எடுத்து கொடுப்பார். அருண் பவி கல்யாணத்தை அருண் பவி கல்யாணத்தை ஜெஸ்ஸியும் தீபிகாவும் தடை பண்ணுறாங்களா? இயேசுவின் நாமத்தில் தடைகளெல்லாம் எடுத்து போடுறோம். ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தடைகளெல்லாம் நீங்கட்டும். ஒரு பெரிய திறந்த வாசலை அவங்க லைஃப்பில் பேசுகிறோம். கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு பெரிய டெஸ்டிமனி ஷேர் பண்ணுவீங்க. ஜஷு கனி கண்டிப்பாக ஒரு பெரிய டெஸ்டிமனி ஷேர் பண்ணுவீங்க. ஆண்டவர் அந்த கல்யாணத்தை அவரே கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஓகேங்களா? தேங்க்யூ சுதா சிஸ்டர். தேங்க்யூ, பிளஸ் யூ. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை ரொம்ப நிறைய காரியங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. விசேஷமாக இந்த 2025 மட்டுமே நம்ம லைவில் மோர் தென் 7 to 10 countries பீப்புள்ஸ் அட்டன் பண்ணி நிறைய டெஸ்டிமனிஷை ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், குஜராத், தெலுங்கானா, இந்த மாதிரி நிறைய பகுதிகளிலிருந்து நிறைய டெஸ்டிமனிஷ் வந்திருக்கு. அதில் ஒரு டெஸ்டிமனிஷ் 1-2 உங்களுக்கு சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பெங்களூரில் சிவா ஜோஷுவா அப்படின்னு ஒரு பிரதர், அவருடைய லைஃப்பில் கிட்னியில் ஒரு பெரிய ஸ்டோன் இருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் நோ, ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. நமக்கு ஃபோன் வந்துச்சு. நம்மளுடைய 24/7 ப்ரேயர் குரூப்லேயும் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை ஷேர் பண்ணோம். நம்மளும் ப்ரேயர் பண்ணோம். நம்முடைய ப்ரேயர் டீமுக்கு அதை ஷேர் பண்ணோம். பை காட் கிரேஸ், வித்தவுட் சர்ஜரி அந்த கல் கரைஞ்சி வெளியே வந்துருச்சு. டாக்டருங்களே ஆச்சரியப்படுற மாதிரி காரியங்கள் ஆண்டவர் செஞ்சார். அது மட்டும் இல்லை, ஏசுக்கனி உங்களுக்கு இந்த சாட்சி பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ரொம்ப நாளாக கல்யாண தடை யாரை எந்த அலைன்ஸ் பார்த்தாலுமே செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் மீன்ஸ் இங்கே பெங்களூரில்
ஒரு சிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணுறது பாஸ்டர், நானும் நிறைய அலைன்ஸ் பார்க்குறேன், பட் அது செட் ஆகவே மாட்டேன்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் நம்முடைய ப்ரேயர் டீம் 24/7 நம்முடைய ப்ரேயர் குரூப்லேயும் அதை ஷேர் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தப்போ சடனாக ஒரு அலைன்ஸ் வந்துச்சு. டக்குன்னு எல்லாம் ஜாயின் ஆச்சு. 2 பேர் வீட்லேயும் சுமூகமான பேச்சுவார்த்தை ஆச்சு. சுமூகமான பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை, அந்த 1 or 10 டேஸில் டக்குன்னு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகி லாஸ்ட் வீக்கா நேற்று 29th நேற்று மேரேஜ் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்கல இது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும், இவ்வளோ அற்புதமாக நடக்கும்னு. பட் டாடி கார்டு செஞ்சு முடித்தார். வை? அவருடைய வார்த்தை மேலே நம்ம நம்பிக்கை வச்சு அதை மூவ் பண்ணும்போது அவர் செஞ்சு முடிப்பார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அடுத்தவன் என்ன சொல்கிறான், இங்கே என்ன நடக்குது, அதை சுற்றி இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வீர் வீட்டில் இருந்தே வந்து பார்க்குறாங்க, வந்து சொல்கிறாரு, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத, உன் மக இறந்துட்டா அப்படின்ட்டு. ஆனால் என்னாச்சு? எவ்வீர் அவன் சொன்னதையும் கேட்கல, வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனால் அங்கேயும் எல்லாம் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்காங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்கல. என் தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நீ விசுவாசமாக இரு, நான் வரேன், நான் நடத்தி கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார் பார்த்தீங்களா. அந்த ஃபெய்த்தில் மூவ் பண்ணிட்டு வந்தார் பார்த்தீங்களா. மூவ் பண்ணிட்டு வந்தபோது ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தார். சிஸ்டர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் உங்கள் நேம் எங்கேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ப்ரேயர் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. அப்போது சில நேரங்களில் எவருடைய லைஃப்பில் நடந்ததை போல் சில நேரங்களில் நம்ம லைஃப்லேயே நடக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க இட்ஸ் ஃபினிஷ்னு. உங்கள் ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே இருக்கார், நம்ம கூட இருக்கார், நமக்குள்ளே வசிக்கிறார். அதனால் டோன்ட் கிவ் யுவர் ஹோப், டோன்ட் கிவ் யுவர் ஃபெய்த். அதை மட்டும் விட்டாதீங்க, அதை பிடிச்சிக்கிங்க, வார்த்தை பிடிச்சிங்க. இல்லை டாடி, எவ்வீருக்கு செஞ்சீங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு செஞ்சீங்கல்ல, எனக்கு செய்வீங்க. லாசருடைய குடும்பத்தில் செஞ்சீங்கல்ல, என் லைஃப்லேயும் செய்யுங்க. மரியாள் மார்த்தாக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, எங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யுங்க. ஓகே சிஸ்டர், நான் சொல்லிட்டிங்களா, இன்னிலேருந்து நம்ம ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம குரூப்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப சீக்கிரத்தில் காரியங்கள் மாறும், சமாதானமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும், ஆரோக்கியமாய் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். எவ்வீரு போல் ஃபெய்த்தான் இல்லைங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி சொன்னதா தாவீது போல் கண்டிப்பாக பேசுவாங்க, கவலையப்படாதீங்க. பேசி ரொம்ப சந்தோஷமான காரியங்களை ஆண்டவர் செஞ்சு முடிப்பார். ரொம்ப 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 சீக்கிரத்தில் அந்த காரியங்களாக நடக்கும், கவலையப்படாதீங்க. டோன்ட் உங்கள் ஃபெய்த்தை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க, ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். தாவீதுடைய லைஃப்லேயும் அப்படி தான் நடந்துச்சு. தாவீது வந்து பார்க்கும்போது தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்த நிலைமை, சுட்டெரிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், போ, அதை நீ பின்தொடரு, அதை நீ மீட்டு கொண்டு வந்தாரா இல்லைங்களா? இன்றைக்கி உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் இழந்த ஒவ்வொரு காரியத்தையும் மீட்டுக்கொள்வீங்க. அது உங்கள் கையில் வந்து சேரும், அப்பா கொண்டு வந்து சேர்ப்பார், ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, முடிக்கலாம், ப்ரேயர் பண்ணலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் விதைக்கலாம். நம்முடைய கூகுள் பே அண்ட் ஃபோன்பே அண்ட் பேடிஎம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் இதில் போடப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் ஆஃபரிங்ஸை இதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஓகே, நல்ல தகப்பனே, அப்பா, இந்த
வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிளஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, இவங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லா வருஷம் கர்த்தர் ஆமென் என்று நிறைவேற்றி கொடுங்க. 2025 எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கீங்க டாடி, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே எங்கள் லைஃப்பில் ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். புதிய நாட்களுக்குள்ளே, புதிய வருடத்திற்குள்ளே புதிய காரியங்களை ஆண்டவரே எங்கள் லைஃப்பில் நீங்கள் திறந்து கொடுக்கறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை ஸ்தலங்களில் சமாதானங்களை பேசுகிறோம், குடும்பங்களில் சமாதானங்களை பேசுகிறோம். ஆண்டவரே, சரீரங்களில் பலவீனம் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் பேசுகிறோம், ஒரு பலனான வாழ்க்கையை பேசுகிறோம், சுகமான விடுதலையான ஆண்டவரே அப்பா வாழ்க்கையை பேசுகிறோம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஊழிய எல்லைகள் விஸ்தாரமடைவதாக இயேசுவின் நாமத்தினால. இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தர் ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. திருமண தடைகளை எடுத்து போடுங்க. குழந்தைகளுக்கு சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிகளை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ரீகா பாபா மா ஷாராதா ராதீதா ரதுரு தியான்டா ராதனா ரீகா பாலா ஷீதா ரானா தியா துரு தியான்டா ராதனா அந்த ராதனா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவரே, புதிய வருஷம் எங்களுடைய லைஃப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, சுகங்களை, பலன்களை, ஞானங்களை, செழிப்பை ஆண்டவரே அப்பா, விடுதலையை ஆண்டவரே, அழியாமையை, சாவாமையை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விதைத்த விதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விதைக்கிற பிள்ளைகளுடைய விதைகளை ஆண்டவரே நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. அன்னைக்கு ஆண்டவரே ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை பார்த்தான்னு நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே விதைத்த ஒவ்வொரு விதைகளையும் ஆண்டவரே 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதுக்கப்புறம் பார்க்க போகிற பிள்ளைகளையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். நாளைக்கு நம்மளுடைய ப்ராமிஸ் சர்வீஸ் நாளைக்கு நைட் 9 PM இருக்குது. எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக், உங்கள் டெஸ்டிமனிஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.